ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடுகள்ல மாசம் பொறந்தாலே முதல் வேலையா கேஸ் சிலிண்டர் புக் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமா இருக்கும். கேஸ் சிலிண்டர வந்து எப்போ வரும் வெயிட் பண்ணி வாங்குறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். ஆனா, இனிமே உங்களுக்கு அந்த கவலையே வேணாம். அதே சமயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸும் காத்துட்ருக்கு. ஆமாங்க, இனிமேல் உங்க வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டருங்களே கிடையாதாம். குழாய் மூலமா வர பிஎன்ஜி கேஸ் கனெக்ஷனுக்கு மாறலன்னா உங்க கேஸ் கனெக்ஷன கட் செய்யப்படும் அப்படின்னு மத்திய அரசு அதிரடியா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? ஏன் மத்திய அரசு வந்து திடீர்னு உத்தரவு போட்டிருக்காங்க? எல்பிஜிக்கும், பிஎன்ஜிக்கும் என்ன வித்தியாசம்? இதில எதில் நமக்கு லாபமா இருக்கும்? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த திடீர்னு அறிவிப்புன்னு பார்த்தரலாம். பொதுவா எந்த ஒரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா, தட்டுப்பாடு வந்தா தான் அதோட அருமை நமக்கு முழுசா புரியும். இப்போ கேஸ் சிலிண்டர் விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா, அதுதான் நடந்திருக்கு. இப்போ உலக அளவுல குறிப்பா அமெரிக்கா, ஈரான் நாடுகளுக்கு இடையே பெரிய போர் பதட்டம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வர்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால மத்திய கிழக்கு நாடுகள பார்த்தீங்கன்னா, பயங்கரமான போர் பதட்டம் நிலவிட்டுருக்கு. நம்ம இந்தியாவுக்கு தேவையான எல்பிஜி அதாவது நம்ம யூஸ் பண்ற சிலிண்டர் கேஸ்ல 60% பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து தான் நம்ம இறக்குமதி செஞ்சுட்ருக்கோம். இதில 90% சப்ளை பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான கடல் வழி பாதை மூலமா தான் இந்தியாவுக்கு வந்துட்டுருக்கு. ஆனா, இந்த போர் காரணமா அந்த ஹார்மஸ் ஜலசக்தி பாதை பார்த்தீங்கன்னா, இப்போ மூடிட்டாங்க. இதனால கப்பல் போக்குவரத்து முழுசா முடங்கி இந்தியாவுக்கான கேஸ் சப்ளை பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு, இப்போ நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சில கப்பல் தான் வந்துட்டுருக்கு. இன்னும் பல கப்பல் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வர முடியாத நிலைமை தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இதனால இப்போ நம்ம நாட்டில பார்த்தீங்கன்னா, கடுமையான எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த தட்டுப்பாட்டை சமாளிக்க தான் மத்திய அரசு இப்போ ஒரு முக்கியமான அதிரடியான முடிவு கையில் எடுத்திருக்காங்க. அதாவது அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழே பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதியை கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் ஏரியாவில் குழாய் மூலமாக கேஸ் விநியோகம் செய்கிற பிஎன்ஜி வசதி இருந்துச்சுன்னா அரசு உங்களுக்கு ஒரு முறையான ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அந்த அறிவிப்பு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டாயமாக பிஎன்ஜி கனெக்ஷனுக்கு மாறிடணும். அதை மீறி நீங்கள் அப்ளை பண்ணல, பிஎன்ஜி கனெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா உங்கள் வீட்டுக்கு வர எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக நிறுத்தப்படும்ட்டு ஸ்ட்ராங்காக உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த 3 மாதம் கெடு பார்த்தீங்கன்னா தகவல் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸு, ஃபோன் காலு இல்லை வாய்ஸ் எஸ்எம்எஸ் மூலமாகவோ அரசாங்கம் தெரிவிப்பாங்க. ஒருவேளை உங்கள் ஏரியாவில் தொழில்நுட்ப காரணங்களால் டெக்னிக்கல் ரீசன் காரணமாக பிஎன்ஜி பைப்லைன் கொடுக்க முடியாதுன்னு சான்றிதழ் வாங்கியிருந்தால் மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் வழங்கப்படும் சொல்கிறாங்க. மற்றபடி வசதி இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக இந்த கனெக்ஷனுக்கு மாறி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த எல்பிஜிக்கும் பிஎன்ஜிக்கும் அப்படி என்ன தான் வித்தியாசம்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம மக்களுக்கு இதில் என்ன லாபம் இருக்குதுன்னு கேட்கலாம். ஏகப்பட்ட லாபம் இருக்குது. தடையற்ற சப்ளை கிடைக்கும். எல்பிஜி சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா புக் பண்ணிவிட்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 2 கனெக்ஷன் இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரே கனெக்ஷன் தான் இருக்குன்ற பட்சத்தில் புக் பண்ணிவிட்டு அதை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் கேஸ் தீர்ந்து போச்சுன்னா சாப்பாடு செய்ய முடியாமல் திண்டாடுவோம். ஆனால் பிஎன்ஜி அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் எப்படி 24 ஹவர்ஸு கரண்ட்டு தண்ணி வருதோ அதே மாதிரி பைப் மூலமாக கேஸ் எந்த நேரமும் தடையில்லாமல் வந்துகிட்டே இருக்கும். புக்கிங் டென்ஷன் இனி இல்லைன்னு சொல்கிறாங்க. 2வது பாதுகாப்பு, சேஃப்டி ஃபஸ்ட்டு. எல்பிஜி கேஸ் பார்த்தீங்கன்னா காற்றை விட வெயிட்டானது, அதாவது ஹெவியர் தென் ஏர்ன்னு சொல்லுவாங்க. அதனால் சிலிண்டரில் கேஸ் லீக் ஆனால் அது தரையில் அப்படியே பார்த்தீங்கன்னா தங்கிடும். சின்ன தீப்பொறி பட்டாலும் பெரிய விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஎன்ஜி கேஸ் காற்றை விட ரொம்ப லேசானது, லைட்டர் தென் ஏர். ஒருவேளை லீக் ஆனாலும் அதை உடனே பார்த்தீங்கன்னா காற்றுல கலந்து ஆவியாகின்னு சொல்கிறாங்க. அதனால் தீ விபத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க. 3வது உடல் உழைப்பை மிச்சம்னு சொல்கிறாங்க. மாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சிலிண்டர் தூக்கிட்டு போகிற கஷ்டம், டெலிவரி பாய்க்கு டிப்ஸ் கொடுக்குற பிரச்சனை, இது மாதிரி எதுவுமே இனி இருக்காது. குழாய் மூலமாக வீட்டிற்கே இணைப்பு வந்துடும். இது விஷயமா பெட்ரோலிய அமைச்சகம் ஒரு டேட்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் சுமார் 60 லட்சம் வீடுகளுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி பைப்லைன் வசதி இருந்தும் மக்கள் இன்னும் அதை வாங்காமல் பழைய எல்பிஜி சிலிண்டர்லேயே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இப்போ இந்த தட்டுப்பாடு வந்ததுனால மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் புதுசாக 2.5 லட்சம் வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கதா மத்திய அரசு சொல்லுது. சுருக்கமாக சொல்லணும் மக்களே, எந்த நேரமும் சப்ளை
விபத்து அபாயம் குறைவு, அப்புறம் புக்கிங் டென்ஷன் இல்ல. இது மாரி பிஎன்ஜி கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த போர் பதட்டத்தினால வந்து தட்டுப்பாடு நம்மள ஒரு நல்ல டெக்னாலஜிக்கு மாத்தத்துக்கான ஒரு வாய்ப்பா கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்க வீட்ல இப்போ எல்பிஜி சிலிண்டர் வந்து யூஸ் பண்றீங்களா? இல்ல ஏற்கனவே குழாய் மூலமா வர பிஎன்ஜி கனெக்ஷனுக்கு நீங்க வாங்கிட்டீங்களா? மத்திய அரசுடைய இந்த 3 மாசம் கெடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே விஷயமா உங்க கருத்துக்கள் எதா இருந்தாலும் பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.